தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான். ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். SIR issue, we have continuously been against it, and we have told all the reasons. We have seen what they have done in the Bihar elections with the proof, and the Supreme Court also made some decisions. நம்ம SIR-க்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்றோம். உனக்கு அரசியலே தெரியாதா? நீங்க இந்த பேச்சு பேச இந்த கத்து கத்துறன்னா அவன் SIR எடுத்து போராடுறான். SIRனா என்ன? சார் அப்படிங்கிறான். இந்த சார்னால திமுக கலெக்ஷன். போன வருஷம் யார் அந்த சாரு? இந்த வருஷம் எது இந்த சாரு? ஏன் இந்த சாரு? இதுதான் பிரச்சனை திமுக. சார்னா என்னங்க? இங்க நிறைய தங்கச்சி மாறு அக்கா மாறுலாம் இருக்கீங்க, உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். தினசரி வீட்டை சுத்தம் பண்றீங்களா? அடுப்படியெல்லாம் தொடச்சு விடுறீங்களா? விளக்குமாறு எடுத்து தொடப்பத்தை எடுத்து வீடெல்லாம் கூட்டுறீங்களா? வாரம் ஒரு தடவை வீட்டெல்லாம் துடைக்கிறீங்களா? மாப் போட்டு துடைக்கிறீங்களா? இப்படியே தொடச்சிட்டே வருவோம். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை தைப்பொங்கலுக்கு முன்னாலேயோ, நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம் இருந்தா அதுக்கு முன்னாலேயோ, சரஸ்வதி பூஜைக்கு முன்னால, ஆயுத பூஜைக்கு முன்னாலேயோ வீட்டை தலைகீழா புரட்டி போட்டு கிளீன் பண்ணுவோமா? ஒட்டடையெல்லாம் அடிப்போமா? தைப்பொங்கலுக்கு வெள்ளை அடிப்போமா? பழைய ஜாமான்கள்லாம் தூக்கி போடுவோமா? ஐயோ அப்பா எத்தனை வருஷமா கிடக்கு, எல்லாம் தூக்கி போடும் அப்படி தூக்கி போடுவோமா? எல்லா புத்தகம் எல்லாம் அலமாரி பாத்திரங்கள்லாம் நல்லா அடுக்கி வைப்போமா? பழைய பித்தளை பாத்திரத்தை எல்லாம் புளிய வச்சு தேய்ச்சி அப்படியே பல வைப்போமா? நான் தேய்ச்சிருக்கேன், எங்க அம்மா எங்க படாத பாடு படுத்தோம், புளிய வச்சு தேய், இது எங்க பாட்டி கொடுத்த பாத்திரம் அப்படின்னு. உங்க பாட்டி கொடுத்ததுக்கு நாங்க படுற பாடு, அதெல்லாம் தேய்ச்சி வச்சு அப்படிலாம் பல வைப்போம். அப்படி தினசரி நாம் வீட்டை சுத்தம் செய்தால் கூட வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாஸ்டர் கிளீனிங் பண்றமே, அது மாதிரிதான் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் சரி செய்தாலும் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மிக தீவிரமாக சீர்திருத்தம் செய்கிறது தான் வாக்காளர் திருத்த பட்டியல். வாக்காளர் பட்டியல் சுத்தம் செய்யப்படுகிறது. இது 2002 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தேர்தல் கமிஷன் செய்தது. மறுபடியும் 23 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும் போதும் தேர்தல் கமிஷன் தான் இதை செய்கிறது. சுத்தப்படுத்தும், வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்தும். பீகார்ல 65 லட்சம் ஓட்டு போச்சு. 65 லட்சம் ஓட்டு போச்சு. 65 லட்சம் பேருக்கு ஓட்டு போச்சுலடா. வெறும் 65 பேராவது என் ஓட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணானா பீகார்ல? என் ஓட்டு போச்சுன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல. இங்க இருக்கிற இந்த கூடுதல் இருக்கிற உங்களுக்கு ஒரு 10 பேருக்கு மட்டும் ஓட்டு போச்சுன்னு வைங்க, நீங்க இந்த 10 பேரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. 65 லட்சம் பேருக்கு ஓட்டு போச்சு அவனா கம்ப்ளைண்ட் பண்ணானா? பண்ணலையே. என்ன காரணம்? அது உண்மை. தேவையற்ற ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்பதால் யாருமே புகார் கொடுக்கவில்லை. எத்தனை காங்கிரஸ்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என் ஓட்ட காணாம? எத்தனை தேஜஸ்வி யாதவ் கட்சிக்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா? இல்லையே. 65 லட்சம் இல்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கான் 65 லட்சம் ஓட்டு காணாம போச்சு, திருடிட்டாங்க. திருடல, நீக்கப்பட்டது. அதுல 23 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்க, உயிரோடே இல்லை. சச்சி போனாரு. செத்து போனவங்க எப்படி ஓட்டு வச்சிருக்க முடியும்? ராகுல் காந்திக்கு காமன் சென்ஸ் வேண்டாம், அடிப்படை புரிதல் வேண்டாம். 23 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டில் SIR நடக்குது. பல பகுதிகளில் இருந்து நமக்கு ஃபீட்பேக் வருது. கிராமங்கள் எல்லாம் நம்ம BLA 2 அங்க எல்லாம் போய் வீடு போறான். நம்ம தம்பி எல்லாம் நம்ம தங்கச்சி எல்லாம் போகுது. ஒரு சின்ன கிராமம் உசிலம்பட்டி பக்கத்துல இருந்து அங்கிருந்து போன் பண்ணுது, ஆனா எங்க ஊர்ல 17 பேர் செத்து போயிட்டாங்க. எப்பமா? ஒரே நாள் இல்ல, 15 வருஷமா செத்து போயிட்டோம் 17 பேர். அவனுக்கு எல்லாம் ஓட்டு எடுக்கல, நாங்க எல்லாம் எழுதி கொடுத்து BLA கொடுத்து முதல்ல ஓட்டெல்லாம் தூக்கு அப்படின்னு சொல்லிவிட்டோம். கிளீன் ஆகுதா?
கிளீன் ஆகுதா?